டெக்ஸ்சர் பாருங்க, நல்லா மசாலா ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் எனக்கு சாப்பிட்டு ஃபுல்ஃபில் ஆகலை. ஆக்சுவலாக அதில் வந்து அந்த ஃப்ளேவர் எனக்கு கிடைக்கல. ஸோ இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ண தப்பு இல்லையே. வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்குது உங்கள் எல்லாருக்கும். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சார்மினார் பிரியாணி. எஸ், நம்ம வந்து இன்றைக்கி சார்மினார் பிரியாணி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது நான் எல்லாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நாங்கள் ரெகுலராக சாப்பிட்டுன்னு இருக்கோம். மாதத்தில் ஒரு 2 வாட்டினாச்சும் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே மந்த்லி ட்வைஸாக நான் இங்கே வந்து சாப்பிட்ருவேன். ஏன்னா சார்மினாரில் பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் வந்து மெயினாக எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால தான் சரி ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். 3 ஸ்டார் ஹோட்டல் வேறு. 3 ஸ்டார் ஹோட்டல். ஸோ ஓகே, சார்மினாரில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கடி வருவேன். சரிங்களா, ராயப்பேட்டை வருவேன். ஸோ அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு வந்தாலுமே நான் வந்து பிரியாணி வந்து இங்கே தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரேஸ் எனக்கு சார்மினாரில். ஸோ அதனால தான் இன்றைக்கி நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இன்றைக்கி தீபகம் நானும் வச்சு வாங்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. எஸ், Don't lie to me. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தன்வீர் அஹ்மத். தன்வீர் அஹ்மத். நைஸ் நேம் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம ஷாப்போட ரெகுலர் கஸ்டமர். நான் எப்படியோ பிஃபோர் லாக்டவுன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் நான் இங்கே வந்து சாப்பிடுவேன். இப்போ லாக்டவுனால சரியாக வர முடியல, நம்ம சேனல்னாலே சரியாக வர முடியல. ஸோ நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஷாப் வந்து 30 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக நம்ம பண்ணோம்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா லகான் கோழி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நேச்சுரலாக ப்ரீட் பண்ணுறதுனால அது முட்டை விடுற கோழின்னு சொல்லுவாங்க. அதை லைக் பண்ணுறதுக்கு தனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால தான் இங்கே க்ரௌட் வருது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் இங்கே வரேன். ஸ்பெஷலாக அதை நான் லாஸ்ட்டாக சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி வந்து இந்த சென்னையிலேயே வந்து ஒரு 10% தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் சொல்கிறேன் நான். ப்ளஸ் வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட். இப்போ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு கம்மியாக சாப்பிட்றவங்களாம் வந்து வாங்கினாங்கன்னா ஒரு 70 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு சூடாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் வாக்கிங் கஸ்டமர் தான் அதிகம். வந்து நின்று சுட சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருமே டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இப்போ நிறைய பேர் இப்போது ஒரு 10 பேர் வராங்கன்னா கூட ஒரு 10,000 ருபீஸில் ஒரு பட்ஜெட்டே முடிஞ்சிடும். அவங்க வராங்க, சுட பிரியாணி சாப்பிட்டு ஒரு 10 பேர் சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ அதுவும் இல்லாமல் சைட் டிஷ் தந்தூரி இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாகிடுது. அப்படியே சார் தந்தூரியும் வேணும் சார்னு சொன்னாங்கன்னா வர வச்சு கொடுத்துருவோம். ஸோ தந்தூரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஆப்போசிட்லேயே இருக்குது தந்தூரி ஷாப்பு சார், தந்தூரி எல்லாம். ஸோ அது ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு பிரான்ச் இருக்குது. இதே லைனில் 20 ஷாப்ஸ் பீட்டர் ஸ்டோரில் இருக்குது. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஷவர்மா கிரில் ஈவினிங்கில் போடுவோம். மார்னிங்கில் சேம் பிரியாணி அண்ட் தந்தூரி சேம் அதே தான். ஈவினிங் ஷவர்மா பிரியாணி கிரில் போடுறதுனால கஸ்டமர் சொன்னதுனால தான் அதுவும் போட்டோம். இல்லைன்னா அதுவும் போட்டிருக்க மாட்டோம். ப்ளஸ் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல கமிஷன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்ககிட்ட பேசுறதுல கண்டிப்பாக சாப்பிட்டு நிறைய வாட்டி சாப்பிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு எப்படி நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கம் டு த வீடியோ. கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் பிரியாணி. மேலே லெக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொன்ன லகான் கோழி பீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு குவாலிட்டியான, அவங்க சொன்ன மாதிரி இது வந்து நார்மல் சிக்கன் கிடையாது, பாய்லர் சிக்கன் கிடையாது. ஸோ பிரியாணி ரைஸ் பாருங்கள், அப்படியே பூ மாதிரி இருக்குது. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி. ஸோ அந்த மசாலாவோட நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சாப்பாடு உள்ளே வச்சு அப்படியே கலஞ்சிச்சு. ஸோ சிக்கன் பீஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அது டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா மசாலா ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஒரு வெயிட்டான சிக்கன்பா. இங்கே பாருங்கள்,
செம்மையாக இருக்குது சிக்கனு. பிரியாணி போட்டுனே இருக்கலாம். ஆக்சுவலாக பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அத்தன்டிக் பாய் வீட்டு பிரியாணி அப்படிலாம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கடி பிரியாணி, ஒரு கடி கோழி. ஆக்சுவலாக அவங்க போட்டிருக்க அந்த மசாலா தான் ஹைலைட்டு. மசாலா இதில் வந்து கிளியராக தெரியும். பட் வந்து நம்ம வந்து மசாலா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த லெவலில் இருக்கும் மசாலா. ஆக்சுவலாக நீங்கள் அந்த மசாலாவோட சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடிக்கவே தேவையில்லை. பிரியாணி அப்படியே இறங்கிடும். நீங்கள் கடிக்கவே தேவையில்லை. அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பிரியாணி. பிரியாணிலாம் சாப்பிட்ணுன்னா சூடாக சாப்பிட்ணும். ஸோ கத்திரிக்காய் பச்சடி பிரியாணியில் போட்டு 2 பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், முட்டை வேறு ஓடி வந்துட்டான் பக்கத்தில். இன்னும் என்ன சாப்பிடாம இருக்குது அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே மாறல. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் பிரியாணி, நான் சொல்லியிருந்தேன் மட்டனோட சிக்கன் இங்கே செம்மையாக இருக்கும். பட் இங்கே சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணிக்கு வந்து சலிச்சவனே கிடையாது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி தான். ஸோ டேஸ்ட்டே வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும். மஸ்ட் ட்ரை பிரியாணினா சார்மினார் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு பாருங்கன்றேன். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக வந்து சார்மினாரில் வேறு லெவலில் சாப்பிட்ருப்பீங்க. அப்படி சாப்பிட்லன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. முட்டையை வச்சு சாப்பாடில் போட்டு லைட்டாக வெங்காய பச்சடி போட்டு லைட்டாக கத்திரிக்காய் பச்சடி போட்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறேன். அதாவது சம்பவம் செய்யும் வேலையை எல்லாம் 5-6 மாதமாக, 1 மாதம் கூட விட்டு வைக்க மாட்டேன் பிரியாணிலாம். நான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நெல்லியை நீங்கள் பார்த்து ரசிச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது நெல்லி. ஸோ நல்லியோட கலரு என்ன கலரு, மட்டன் கலரு வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக சுற்றிச்சு. மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மட்டன் வந்து எப்படி சொல்கிறது, மேலே இருக்க அந்த மட்டன் அரோமாவும் சரி, உள்ளே இருக்க அந்த மட்டன் அரோமாவும் வந்து ஒரே லெவலில் இருக்குது. அதாவது நான் மசாலா சொல்கிறேன். உள்ளே ஒரு சில மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கியிருக்காது மசாலா, கரெக்டாக. ஆனால் மசாலா நல்லா வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. மட்டன் நல்லா ஜூஸியாகவே இருக்குது. ஆக்சுவலாக பிரியாணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விரையான பிரியாணி கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும். மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து மட்டன் பிரியாணி என்ன தான் வந்து அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிருந்தாலுமே இங்கே வந்து எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். வேறு லெவல் சிக்கன் பிரியாணி. பட் மட்டன் பிரியாணி லவ்வர்ஸ்க்கு வந்து இது பார்த்தீங்கன்னா மட்டனில் இருக்க அந்த ஃப்ளேவரும் சரி, பிரியாணியில் இருக்க அந்த ஃப்ளேவரும் சரி, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பெருசாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். கொஞ்சோட குவாலிட்டியில் உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய மட்டன் பீஸாக எடுத்து சாப்பாடில் போட்டு பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி சீரியஸாக மட்டன் பிரியாணி வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் ப்ளஸ் மட்டன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வேறு லெவல் மட்டன் பிரியாணி நான் சொல்லுவேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. சிக்கன் பிரியாணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா கஷ்டப்பட மாட்டீங்க. இங்கே எப்போவுமே ரெகுலராக அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. பட் சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. சரிங்களா? ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டைலில் ட்ரை பண்ணோம் தானே, பண்ணிடலாம் வாங்க. முட்டையை எடுத்துக்கினேன் புளிக்குள்ளே வச்சுக்கிட்டு மட்டன் பீஸ் தூக்கி மேலே போட்டு இந்த கத்திரிக்காய் பச்சடி தூக்கி மேலே அடைக்கா வச்சு வெங்காய பச்சை தூக்கி மேலே போட்டு சாப்பாடை தூக்கி மேலே ஒரு போட்டு 2 மூடி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பிரியாணினா முட்டை இருக்கணும், முட்டைனா பிரியாணி இருக்கணும். அதான் நம்மளுக்கு வேணும். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா, நம்ம ஸ்டைலில் வந்து நான் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகலை, சரியாகவே நான் சாப்பிடல. இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணிடுறேன் நம்ம சிக்கன் பிரியாணியை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி. இங்கே எனக்கு பொதுவாக நம்ம எங்கே போனாலுமே வந்து மட்டன் தான் நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்தோம் அப்படின்னா நான் சிக்கன் தான் சொல்லுவேன். சிக்கன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி நம்ம ஸ்டைலில் மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் வாங்க. உங்களுக்காகலாம் இல்லை, எனக்கு சாப்பிட்டு ஃபுல்ஃபில் ஆகலை. ஆக்சுவலாக அதில் வந்து ஆனியன் தூக்கி அதிகமாக வச்சிட்டேன். அதனால் வந்து ஆனியனோட ஃப்ளேவர் தான் எனக்கு அதிகமாக போயிடுச்சு. பிரியாணி அந்த ஃப்ளேவர் எனக்கு கிடைக்கல. ஸோ இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ண தப்பு இல்லையே. வாங்க. பெரிய குழியாக தோண்டி சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சிக்கன் பீஸாக தூக்கி உள்ளே வச்சு கத்திரிக்காய் பச்சடி தூக்கி மேலே போட்டு முட்டையை எடுத்து லைட்டாக அலைக்காக வச்சு கொஞ்சமாக வெங்காய பச்சடி எடுத்துக்கலாம். ஏன்னா போனாட்டி நிறைய வச்சிட்டோம், நிறைய தான்ப்பா வருது எடுத்தாலே. சாப்பாட்டில் போட்டு பெரட்டி ஸோ ஒரு வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணிடலாம். கண்ணை தொடர கூட இருந்துச்சேன், குழந்துட்டேன். ஒரு வேறு லெவல் ஒரு பிரியாணியா சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. கேஸ் நான் சொன்ன மாதிரி தான் நான் எப்போவுமே இங்கே வந்தாலே வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதாக மட்டன் நீங்கள் ஆர்டர் பண்ணேன். பட் மட்டன் வந்து செம்மையாக இருக்குது பிரியாணி. சார்மினார்லாம் நான் சொல்லுமா பார்க்கலாம். சீரியஸாக நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி மட்டும் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா நான் சொன்னேன்ல, மட்டன் ப்ளஸ் ரைஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் கிடியாக இருக்கும் பிரியாணி.
ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படின்னா சூடு ஆறக்கூடாது பிரியாணிங்க, சரிங்களா? அதுக்காக தான் நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all another great video. Bye guys.